யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? யூ ஆர் ரியலி a god gifted child. இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுக்க போறேன். என்ன ஃபார்முலானா, ஒரு நம்பர்ஸ்க்கு முன்னாடி அல்லது பின்னாடி ஒரு டெக்ஸ்ட் இருந்ததுன்னா எப்படி நம்ம அதை மல்டிப்ளை பண்றதுன்னு சொல்லி கொடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா எய்ம்ஸ் எக்ஸாம்ஸ் அண்ட் ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் அண்ட் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்ல, சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் அண்ட் ஆர்ஆர்பி ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போயின்னு இருக்கு. டோட்டல் வேக்கன்ஸ் ஆஃப் டீச்சர்ஸ் ஆன் ஆர்ஆர்பியில் வந்து 1036 அண்ட் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்ல 212. அது இல்லாம எய்ம்ஸ் எக்ஸாம்ஸ்ல இப்போ எய்ம்ஸ்ல டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் எடுத்துட்டு இருக்காங்க. 4576 வேக்கன்ஸ் போயின்னு இருக்கு. இது ஃபர்ஸ்ட் இருக்கிற ரெண்டுமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ் தான். தேர்ட் இருக்கிறது சிபிஎஸ்சி ரிட்டன் எக்ஸாம். அது இல்லாம அடுத்த கம்மிங் 23rd வந்து நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் நியூஸ் என்னன்னா 32,000 வேக்கன்ஸ் வந்து ஆர்ஆர்பில எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் ப்ரிப்பேர் ஆகுங்க. கவர்மெண்ட் ஜாப் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ. இப்போ நம்ம பார்க்க போற ஃபார்முலா என்னன்னா, இங்க எனக்கு ஐட்டம் நேம் இருக்கு. ரைஸ், ஆயில், வீட், சில்லி, சால்ட், சுகர். ஒரு 6 ஐட்டம் நான் போட்டுட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஐட்டமோட ப்ரைஸும் நான் போட்டுட்டேன். ஓகேங்களா? டோட்டல் கேஜிஸ் நான் என்ன பண்றேன்னா ஒரு 45 kg போட்டுட்டேன். ஓகேங்களா? ஒரு 34 kgs, ஒரு 20 kgs, 12 kgs, 23 kgs, 10 kgs போட்டுட்டேன். ஸோ இதை வந்து நான் இப்போ மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணணும்னா இதையும் போட்டுட்டேன்னா எனக்கு வேல்யூ சிம்பிள் வருது. ஏன்னா இங்க நடுவில் டெக்ஸ்ட் இருக்கு. இந்த டெக்ஸ்ட் இருக்கும்போது நமக்கு இந்த இடத்துல ஆன்சர் வராது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பாருங்க, ஆல்ரெடி நான் ஒரு ஃபார்முலா போட்டு வச்சிருக்கேன். பாருங்க, எனக்கு குவான்டிட்டி நான் இங்க போட்டு வச்சிருக்கேன். பாருங்க, என்னுடைய நான் போட்டிருக்கிற குவான்டிட்டியில இப்போ நான் மல்டிப்ளை பண்ண போறேன். பிரைஸ் மல்டிப்ளை கேஜஸ். ஆனா நான் போட்ட குவான்டிட்டியில மல்டிப்ளை கரெக்டா வருது. அது எப்படி போட்டுன்றது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஸோ ஜஸ்ட் சிம்பிளா என்னன்னா, இந்த இடத்துல நான் கேப்ஷன்ல கொடுத்துருக்கேன். பாருங்க, இதுல வச்சு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் செல்ஸ், கஸ்டம்ல போயிட்டு 0 ஸ்பேஸ் apostrophe KGS அண்ட் apostrophe கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான நம்பர்ஸ் நீங்க டைப் பண்ணிக்கலாம். பாருங்க, டெலீட் பண்ணிட்டேன். இப்போ நான் வெறும் ஜஸ்ட் 23 டைப் பண்றேன். கேஜஸ் ஆல்ரெடி வந்துருச்சு. 42 டைப் பண்றேன், ஆல்ரெடி வந்துருச்சு. 12 டைப் பண்ணிட்டேன், 10 டைப் பண்ணிட்டேன், 11 டைப் பண்றேன், 70 டைப் பண்ணிட்டேன். ஸோ பாருங்க, என்ன டெக்ஸ்ட் இருந்தாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபார்முலாஸ் உங்களுக்கு வரணும்னா ஜஸ்ட் ஃபார்மேட் செல்ஸ்ல போயிட்டு கஸ்டம்ல போயிட்டு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் பாருங்க, 0 பிளஸ் இங்க ஸ்பேஸ் போட்டிருக்கேன் அண்ட் apostrophe kgs அண்ட் apostrophe. கேஜிஸ் இல்ல எனக்கு லிட்டர்ஸும் இருக்கு அண்ட் வந்து நம்பர்ஸும் இருக்கு அப்படின்னா அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு அது எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். தேங்க்யூ.